வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசி இன்று வெற்றி கழிப்பில் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். அதே சமயம் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக்கிகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குலதெய்வ அருளின் காரணமாக குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் அல்லது உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரருக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகி இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படும். தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. நீங்கள் கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடனை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த கடனை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான அறிவுரையை வழங்குவதற்கு, அதாவது டெக்னிக்கல் நோஹவுன்னு சொல்லுவாங்க, இந்த டெக்னிக்கல் நோஹவை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு பெரிய பாரம் குறையும் வாய்ப்பு ஏற்படும். அதாவது ஒரு இடத்துல போய் கற்றுக்கிட்டு அதில் இருக்கிற நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறத விட ஒரு தொழில் தெரிந்தவர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். மருத்துவ செலவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்குது. தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். அரசியல் துறை சார்ந்த அல்லது அரசு அதிகாரிகளிடம் சற்று கவனமாக இருந்துக்கணும். அவர்கள் மட்டும் உங்கள் மீது ஏதாவது வஞ்சம் இருந்துக்கிறதுனா அதை தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் உங்களுடைய சமயோஜித புத்தியின் மூலமாக அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதியும் தெம்பும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். பிரிந்த சகோதர சகோதரிகள் ஒன்று சேருவார்கள். குழந்தைகளை விட்டு வெகு நாட்களாக குழந்தைகள் கடல் கடந்து இருக்காங்க, நீங்கள் கடல் கடந்து இருக்கீங்க அப்படின்னா இன்று உங்கள் குழந்தைகளுடன் சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதாவது ஃபாரின்லேருந்து திரும்பி வரத்துக்கு உண்டான நேரம் இது. அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். பண தேவைகள் பூர்த்தியாகும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்குண்டான முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் தந்தை வழி சொத்து கிடைக்கிறதுக்கு உண்டான யோகமும் இருக்குது. இதன் காரணமாக உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் சில செலவுகள் ஏற்படும். அதாவது இந்த சின்ன சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு, பெயர் மாற்றம் செலவு போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. நெடுநாட்களாக வரவேண்டிய சொத்து பாக்கிகள் உங்களுக்கு வரதுனால குடும்பத்தில் பெருமை ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய நேரம் அது. எதிரிகள் மேல் அதிகாரிகளுடன் ஒன்று சேர்ந்து உங்களை பழிவாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதை உங்களுடைய சமயோஜித புத்தியும் உங்களுடைய அறிவுத்திறமையும் வெளிப்படுத்தி அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்றது. அதாவது செவ்வாய் சுக்கிரன் புதன் சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றலை உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் மற்றும் பாக்கியஸ்தானமும் வலுவாக இருக்கிறதுனால அதை சிக்கலை சமாளிக்கக்கூடிய முடியும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தேவையற்ற எதிர்ப்புகள் சம்பாதிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால அனாவசியமாக யாருக்கும் உங்களுடைய அட்வைஸை கேட்காம கொடுத்துடாதீங்க. கேட்காம கொடுத்தா உங்களுக்கு சிக்கல் அதிகரிக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இன்று அலுவல் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சில புதிய முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. அரசாங்க அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். உங்களுடைய சக பணியாளர்களே எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அதனால் இன்று அவசரப்பட்டு எந்த ஒரு யோசனையும் சொல்லிவிடாதீர்கள். மௌனம் காப்பது அவசியமான ஒன்று.